சிஸ்டமாக இருந்தாலும் சரிங்களா, அது வந்து இன்புட்டில் வந்து கான்ஃபிகர் பண்ணணும்னா ஆட் ப்ரோட்டோகால் மூலியமாக தான் டேட்டா ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கான்ஃபிகர் பண்ணணும். சரியா? புரியுதா? இதப்பா எல்லாமே உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இது ஒன்னோட டிவைசஸ் இதோட ஆட் ப்ரோட்டோகால் நம்மளோட சிஸ்டம். சரியா? இது கூட தான் ஒரு கம்யூனிகேஷன் பார்ட் ஃபுல்லாகவே உனக்கு ஃபுல்லாகவே கம்யூனிகேஷன் பார்ட் ஃபுல்லாகவே உனக்கு. சரியா? இல்லை என்னன்னா இப்போ ஒன்றும் இல்லை தம்பி, இந்த மோட்டார் இருக்கு, இது 1000 RPM ரொட்டேட் ஆகிட்டு இருக்கா. 1000 RPM ரொட்டேட் ஆகுன்ற டிஜிட்டல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் கன்வெர்ட் ஆகிட்டு எனக்கு வேல்யூ கொடுக்குது தெரியுமா? அது ஒரு கம்யூனிகேஷன் ஒர்க் தான் வாங்க. ஸோ அந்த டேட்டா ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கு. இன் சேம் டைம் இந்த மோட்டரில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கு, இப்போ RPM வந்து ஒரு ஹீட் போயிருக்காச்சுன்னா அந்த டேட்டாவோட தரவோட வந்துட்டே இருக்கு, உனக்கு வந்துட்டே இருக்கு. பட் ஆனால் ட்ரெடிஷனல் மெத்தட்ல வந்து பார்த்தா இட்ஸ் பாயிண்ட் டு பாயிண்ட் மெத்தட்ல உனக்கு ஒரு டேட்டா தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பட் ஆனால் என்ன பண்ணீங்க, கிட்ட மல்டி கைண்ட் ஆஃப் வேரியபிள்ஸ் you can measure பண்ணிக்கலாம். புரியுதா? இது எக்ஸாம்பிளா ஒரு மாடல் நான் சொன்னாலே லைக் நீங்க இத ஆட் ப்ரோட்டோகால்ல வந்து வேற எந்த அப்ளிகேஷன் வேணாலும் நீங்க அவுட்புட் டிவைஸ் வச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம். சரியா? இதுக்கப்புறம் நிறைய நோட்ஸ் இருக்கு, ஆட் ப்ரோட்டோகால் நோட்ஸ் இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். இதுவரை நடத்துனதா புரிஞ்சுதா? ஆட் ப்ரோட்டோகால்னா என்ன, ட்ரெடிஷனல் மெத்தட் என்ன இருக்கு, என்ன இருந்துச்சு, நெட்வொர்க் டாபாலஜி என்ன புரிஞ்சுதா? ஸோ நீங்கள் இந்த பிபிடி குரூப்பில் போட சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையும் காப்பி பண்ணுங்க, எல்லாத்தையும் ஃபுல்லாக என்ன பண்ணி காப்பி பண்ணுங்க. அதான் சொல்லிட்டேன், யூனிட் 1 பிபிடி போட்டிருக்கேன், பிபிடியோட நோட்ஸ் போட்டிருக்கேன், யூனிட் 2 பிபிடி போட்டிருக்கேன், நடத்தியாச்சு, அதையும் ஷார்ப் எழுதுன்னு சொல்லிட்டேன். யூனிட் 3 பிபிடி வந்து ஒன்று டாபிக் முடிச்சாச்சு, அதை எழுதுன்னு சொல்லிட்டேன். நோட்ஸ் இல்லாமல் அந்த எண்ட் ஆஃப் செமஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டைம் பண்ண மாட்டேன், எதுவுமே ஒழுங்காக எழுதி. அதன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன விஷயம், அந்த கரெக்ஷன்ஸ் வில் பி ஒன் டு ஒன் கான்டாக்டில் தான் கரெக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த பேப்பர் எடுத்து போய் ஃபுட்டியில் கொடுத்துருவாங்க, ஃபுட்டியில் கரெக்ட் பண்ணி கொடுத்துன்னு கேட்பேன். எனக்கு ஃபுல்லாக ப்ராப்பராக ஃபுல்லாக திலீப்பாக என்ன செய்ய கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த இதெல்லாம் நோட் ப்ராப்பராக எழுதிருக்கு. சரியா? புரியுதாம்மா? புரியுதா? கொஷின் ஐஏ 1 கொஷின் ரொம்ப வந்து தப்பாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஷின்ஸ் ஃபுல்லாக இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் தான் எடுக்கிற மாதிரி. லைக் நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் நிறையா போடுற மாதிரி நினைக்கிறேன். லைக் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். லைக் டேரெக்டாக எழுதுற மாதிரி ஒரு கொஷின்ஸ் இருக்கும். ஒரு கொஷின் கிரியேட் பண்ணுற மாதிரி தான், நீங்களே கிரியேட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு. சரியா? மேபி இந்த லிஃப்ட் ஆப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆப்ரேஷன் கேட்பேன். அந்த ஆப்ரேஷன் பேஸ் பண்ணி யூ ஹவ் டு draw the programming. லைக் ப்ரோக்ராமிங்னா உங்களுக்கே தெரியும், சிம்பிள் பேஸ் தான் ப்ரோக்ராமிங் PLC. ஸோ நீங்கள் என்ன பண்ண முடியும், ட்ரா பண்ணி அதை வந்து அட்ரஸ் ஃபுல்லாக எழுதியாகும். சரியா? தேங்க்யூ. Okay.